Inaiyakalanchiyam. நம்ம இந்த வீடியோல Huion டேப்லெட்ல மாடல் பார்த்தோம்னா hs610 இந்த டேப்லெட்டோட கீஸ் எப்படி சாஃப்ட் கீஸ் அண்ட் பிரஸ் கீஸை நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கண்டினியூஸான வீடியோ. இது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் முன்னாடி பார்ட்டில் கொடுத்துருக்கோம். வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் Huion டேப்லெட்டோட சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் Huion hs610 டிரைவர்ஸ்னு டைப் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபஸ்ட்டு Huion பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தோன்னா Huion டேப்லெட்டோட பென் டேப்லெட் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் Huion டிரைவர் பற்றி வேறு ஏதாவது மாடல் வேணாலும் நீங்கள் இதில் ஆஃபீஸில் படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவை இப்போ டிரைவர்ஸ் தான். ஸோ அந்த டிரைவரை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ மாடல் பார்த்தோன்னா 610 hs610. இந்த மாடலுக்கு நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிரைவருக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதோட டிரைவர் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ்க்கு இருக்குது, மேக் தனித்தனியாக இருக்குது. ஸோ நமக்கு தேவை விண்டோஸ் தான் தேவை, விண்டோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலுக்கு இங்கே இருக்குது. ஸோ லேட்டஸ்டான டிரைவர் 21/1/2021 31 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர் டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. Huion டேப்லெட் டிரைவர்னு வந்துருச்சு. ஸோ இந்த டிரைவரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இல்லை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்குன்னு காமிக்குது, பிகாஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டிரைவரை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே இந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அந்த Huion டேப்லெட்டோட டிரைவர் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி அப்படின்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதான் இந்த Huion ப்ரெஷர் டேப்லெட்டோட இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்தோன்னா இது ஃபுல்லாக ப்ரெஸ் கீஸு. ஸோ இது நம்ம போர்டில் கீஸை ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் விண்டோஸோட டிஸ்பிளே தான் இந்த ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இந்த ஃபுல் டிஸ்பிளே சைஸ் பார்த்தோம்னா நம்மளோட மானிட்டரோட ஃபுல் டிஸ்பிளே சைஸு இந்த ஒர்க்கிங் ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இங்கே டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அதோட ஒர்க்கிங் ஏரியா. இதில் பார்த்தோன்னா இது ஃபுல்லாக ப்ரெஸ் கீஸு, இதை நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும். இது ஃபுல்லாக சாஃப்ட் கீஸு. சாஃப்ட் கீஸ்மே நம்ம டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம். இது ப்ரெஸ் கீ பார்த்தோன்னா இது ஃபுல்லாக ப்ரெஸ் கீஸு. இந்த ஆர்டினரி 16 சாஃப்ட் கீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் கீஸை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈனா எரேசர் டூல், இது ஃபோட்டோஷாப் எடுத்துட்டோம்னா எரேசர் டூல்னு வரும். பீனா ப்ரெஸ் டூலு, கண்ட்ரோல் மைனஸ் இருக்குது. ஸோ சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா ஸ்க்ரோல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ண முடியும். அண்ட் கீழே பார்த்தோன்னா கீழே ஒரு 6 கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் வீனா பேஸ்ட்டு, கண்ட்ரோல் சீனா காப்பி பண்ணுறது, கண்ட்ரோல் இசட் அண்டு பண்ணுறது, எஸ்கேப் கீ, இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே அங்கே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணாமல் இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராசஸ் நடந்துடும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே சாஃப்ட் கீஸு ஒன்று அசைன் பண்ணியிருப்பாங்க 16 கீ. ஸோ ஒரு சாஃப்ட்வேரை பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ இது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இந்த கீயை கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுனா இப்போ இந்த கீயை டபுள் கிளிக் பண்ணினா போதும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கீபோர்டு கீன்னு இருக்குது. ஸோ கீபோர்டு கீனா நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற கீபோர்டு கீ, அதில் எரேசர் ஈனா எரேசர் டூல் ஃபோட்டோஷாப் வரும். மேக்ஸிமம் தான் காமனாக வரும் எல்லாத்துக்குமே, அதனால கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த பட்டனை மவுஸ் கீ அசைன் பண்ண நினச்சிங்கன்னா மவுஸ் கீ கிளிக் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக்கா லெஃப்ட் கிளிக்கா இல்லை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணணுமா டபுள் கிளிக் பண்ணணுமா இதை பண்ணோன்னே. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மறுபடியும் இந்த கீபோர்ட் கீ இருக்கா, இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இது அழுத்துனா எரேசர் டூல் நாள் இருந்தது, இப்போ மாற்றிட்டேன். மறுபடியும் வேணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ இந்த கீக்கு நான் ஏதாவது நேம் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம் எரேசர்னு. ஸோ எரேசர் நான் நேம் கொடுத்துட்டு வெளில கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கீ எரேசர் கீன்னு வந்துடும். ஸோ நம்ம போட்டோ டேக்ல என்ன கொடுத்தோமோ அது வந்துடும். ஸோ இது நீங்கள் சுவிட்சாக மாற்றணும், ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ரன் பண்ணணும், இன்கேஸ் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரன்னை ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் என்னமோ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த பட்டன் அழுத்தின உடனே எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அந்த பட்டனை அழுத்தின உடனே உங்களுக்கு அங்கே ஃபோட்டோஷாப் ஒர்க் ஆரம்பிச்சிடும்.
அண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணணும், இல்லை மல்டிமீடியா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா பர்பஸும் இதில் பண்ண முடியும். இதில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் தான் ஏற்கனவே ஓடின சாங் வைக்கணும், ப்ளே அந்த பாட்டை ஸ்டாப் பண்ணணும், பாஸ் பண்ணணும், வால்யூம் டவுன் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்க முடியும். இது இந்த மல்டிமீடியாவில். அடுத்து பார்த்தோம்னா நன்னு இருக்குது. ஸோ இது எதுவுமே எனக்கு இது வேணாம், இது எம்டியாக விட்டால் போதுன்னா நீங்கள் நன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீ பிளாங்க் ஆகிடும். ஸோ எதுவுமே வராது. அதே மாதிரி தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது ஃபுல்லாக பென் டேப்லெட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவே டிஜிட்டல் பென் பார்த்தோன்னா மேலே ஒரு கீ இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கீ Ctrl+C அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ Ctrl+Cனா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃபைல் அப்படியே காப்பி ஆகிடும். இல்லை நமக்கு இது வேணாம், எனக்கு இது அசைன் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் கீயாக வேணும் அப்படின்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கீ மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது ஈனா எரேசர். ஸோ இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேணுங்கிறத என்ன கீ வேணுமோ இதில் அசைன் பண்ணிக்க முடியும். இதுதான் இதில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சடனாக கையில் இருக்கிற வித்தின் செகண்டில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அவ்வளோதான் இதில். ஸோ இன்கேஸ் இதில் பார்த்தோன்னா எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் வேணும், எக்ஸாம்பிள் எனக்கு ஃபோட்டோஷாப் மட்டும் வேணும், இல்லைனா எனக்கு கோரல் ட்ராக் வேணும், இல்லஸ்ட்ரேட்டர் வேணும், பெயிண்டிங் வேணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராமை இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோஷாப் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீ கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பென் டேப்லெட்டில் போய்ட்டு இந்த கீஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த என்ன எதுக்கு பண்ணி வச்சுருந்தேன்னா எரேசர் டூல். டிஃபால்ட்டாக எல்லா ப்ரோக்ராம் எரேசர் டூல் இருக்கும். இதுவே ஃபோட்டோஷாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரஷ் டூலில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதை Ctrl+C கொடுத்து காப்பின்னு கொடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டனை. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இதே மாதிரி நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னாலும் இப்போ Ctrl+Cன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+V எனக்கு வேணும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த இடத்துல பேக் பேஸ் வரணும் அழுத்தணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு அதை ஜூம் பண்ணணும், பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இது. ஸோ அதே மாதிரி தான் சாஃப்ட் கீயும். ஸோ இந்த ஒன்று அழுத்தணும் அப்படின்னா Ctrl+V வந்துடும், பேஸ்ட் ஆகிடும். ஸோ 2 அழுத்தினோம்னா ப்ளஸ் டூல் வரும். ஸோ இது காப்பி உங்களுக்கு என்ன இதே மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ என்ன டூல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அதில் அசைன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் மவுஸ்க்கு Ctrl+V இருக்கா, எனக்கு இது தேவையில்லை, இதை தூக்கிட்டு எனக்கு நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆகணும். ஸோ அதுக்கு நான் Ctrl+S ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா Ctrl+Shift+S ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு சேவஸ் ஆகணும். அந்த கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு Ctrl+Shift+S அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அந்த ப்ரோக்ராம் சேவ் ஆகிடும் மறுபடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி நான் ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி பென் ப்ரெஷர்லாம் இங்கே செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இங்கே செக் பண்ணி காமிக்கிறேன். இதே நீங்கள் ப்ரெஷர் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் என்ன லெவலில் வேணும், ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ப்ரெஷர் ஆகும். இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னதில் வரணும் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மலாக வரீங்க லைட்லேருந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குறைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பண்ணோன்னா சைஸ் அப்படியே ஃபுல்லாக சின்னதாகிடும். என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் இதுதான் சைஸ், அதோட ப்ரெஷ் சைஸ். இன்னும் டவுன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் குறையும். பென்னில் எழுத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் உங்களுக்கு ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். இது நார்மல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அதை அசைன் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பில் நம்ம செக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போர்டில் பெண்ணை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்பில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். A4. ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ண நினச்சிங்கன்னா ப்ரஷ் டூல் வச்சுருக்கேன். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா நீங்கள் தாராளமாக அதில் பெயிண்ட் பண்ண முடியும், லைட்லேருந்து அதிகமாக. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறாங்க நீங்கள் ப்ரெஷர் அதிகம் கொடுக்க இன்னும் அதிகமாகிட்டே போகும். இது நார்மல். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது நார்மலாக இருக்கும். இது அப்பாசிட்டி கம்மியாக வேணும், இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், அப்பாசிட்டி என்ன லெவலில் வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்பாசிட்டி லெவலில் யூஸ் பண்ணிக்க முடியும், அப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இது இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட அழுத்தி ட்ரா பண்ணால் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது பார்த்தோன்னா ஸ்மூத்தனிங்கு அண்ட் இது ப்ரெஷர் எவ்வளோ ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். கம்மியானதுலேருந்து அதிகமாகி போகணுமா,
இது ப்ரெஷர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ ஃப்ளோவில் வேணும், அதிகமாக வேணும், கம்மியாக வேணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். லோவிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்க, இல்லைனா நார்மலாக ஆஃப் பண்ணிட்டோன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இதுவே இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அடுத்தடுத்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரா பண்ணி இதில் பண்ண முடியும். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக லைட்டாக எழுதுகிறேன். இது நான் அழுத்தி எழுதுனேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ண முடியும். இதுவே நீங்கள் அப்பாசிட்டி ஆன் வச்சு அப்பாசிட்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக எழுதிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா எடுத்தாலே அதிகமான ப்ரெஷரில் வரும். உங்களுக்கு இதே மாதிரி தான் இதோட ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ. இது ஃப்ளோவை ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளோ ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரே லெவலில் வந்துட்டுருக்கோம். அண்ட் இதே தான் இங்கேயும் இதோட ப்ரெஷரையும் ப்ரெஷர் லெவலையும் ஆஃப் பண்ணிட்டோன்னா நார்மலாக எதுவுமே வராது. நான் சும்மாவே நம்ம நார்மலாக வச்சனாலே இதுதான் அதோட ப்ரெஷர் வந்துட்டுருக்கோம். இதுவே இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ப்ரெஷர் லெவல் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இந்த ப்ரெஷர் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹியான் டேப்லெட்டில் உள்ள அந்த சாஃப்ட்வேர் உள்ளே போய்ட்டு இங்கே ப்ரெஷர் சென்சிட்டிவ் அசஸ்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டிக்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும். இதே உங்களுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ட்ரா பண்ணாலே உங்களுக்கு அது பெருசாக தான் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ராயிங்க்கு செம்மையாக யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு இதை வரைகிறதுக்கும் செம்ம பர்பஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ இப்போ ஏதாவது நம்ம ட்ரா பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே நான் அப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்னும் கம்மியான லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷர் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நார்மலாக இருந்து ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும், எண்டில் வரும்போது அதிகமாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ இதில் இதே மாதிரி தான் கான்செப்ட். கோரல் ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்கு வேணாலும் உங்களுக்கு ஏற்ற கீயை இப்போ நான் அந்த கண்ட்ரோல் சியை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு காப்பி ஆகிடும். இதுவே எரேசர் டூல் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இதை ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எரேசர் டூல் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக அந்த பென் டேப்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பென் டேப்லெட்டில் ப்ரெஷர் கீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணால் எரேஸ் ஆகிட்டே வரும். ஈஸி தான். கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இப்படி தான் கீஸ் அசைன் பண்ணணும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் a nice day.